டீ எவ்வளோண்ணா? 15 ரூபா. வீட்டில் தான் பொண்டாட்டி வைக்க டீ சரியில்லைன்ட்டு இங்கே வந்து இங்கே கொள்ளை அடிக்கிறீங்களாப்பா? ஆனால் கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் மொபைல் மட்டும் தான் கொடுங்க, ஒரு ஃபோன் பேசிட்டு அதாவது போன் பேசுற மாதிரி போனை திருவிட்டு போறேன். நீங்க கொடுத்துட்டு பேசாம இருக்க. முதல்ல போனை வாங்குறதுக்கு வழியை பாரு. ஃபோன் போனாலும் பரவாயில்லண்ணா, என் பொண்டாட்டி வேற ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கா. ஃபோன் மட்டும் எடுக்கல, பத்திர கடையாக மாறிடுவா. அப்ப உனக்கு சங்குதாண்டு. Person you are trying to call is currently busy. என்னடா கடை திறந்துருக்கு, யாரையும் காணும். காய் கடையில் யாரும் இல்லையா? எஸ் எஸ் எஸ், நான் தான் குளோபல் ஃபேமஸ் லாக் மெக்கானிக் குருசாமி. என்ன வேணும்? இல்லை தம்பி, தம்பிங்களா வண்டி சாவியை மிஸ் பண்ணிட்டேன். ஓ, நீங்க ஏத்தலட்டா? அப்படின்னா திருப்பதிக்கில் வண்டி சம்பிக்கு போகும்போது சாவி விழுந்துருச்சு. அது எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. இதுவான்னு பாருங்க. ஆமாம் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. யோ இல்லையா, எங்கேயா வர? 100 ரூபா கொடுத்து போட்டு போயா? எதுக்கியா சாவி எடுத்து கொடுத்தல? எதுக்கியா 100 ரூபா? வண்டி இருந்து சாவிக்கு 100 ரூபாயா? போய் எப்படியா? கடவுளே ஆண்டவா, காலையில் என் பொண்டாட்டி மூஞ்சியோட முடிக்கலை. என் மூஞ்சியவே கண்ணாடியில் பார்த்துட்டு வந்து கடை திறந்துருக்கேன். காலையில் எந்த காவாலி பேரில் வந்து கடன் கேட்கக்கூடாது. நல்ல விதமாக வியாபாரம் நடக்கணும். நண்பா, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கொடு நண்பா. ஏய், 100 ரூபா கூட இல்லாமல் நான் காலைல வந்து கடை திறந்துருக்கேன். பேசாமல் போயிரு. 10,000மா 10,000? 100 ரூபாய் கூட இல்லையா? ஆமாம், இல்லை. பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சிருக்கியா? ஆமாம் வச்சிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? ஒரு நிமிஷம் கூட. இந்த ஆதார் கார்டு, இந்த பேன் கார்டு. ஆமாம், இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஓகே, அவ்வளோதான் நண்பா. என்ன ஓகே இருக்குது? நீ பாட்டுக்கு ஆதார் கார்டு கேட்டா, பேன் கார்டு கேட்டா. நீ தான் 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு தான் 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏய், நான் 10,000 ரூபா கடனே கேட்கலடா. உனக்கு வேண்டானா எனக்கு கொடு. ஏய், ஒழுங்கு மரியாதையா 10,000 ரூபா கடனை க்ளோஸ் பண்ணி கொடுத்துரு. அப்புறம் நான் கடன் கேட்டேனா நான்? அப்படியே சட்டையிலிருந்து கையெடு, க்ளோஸ் பண்ணி தரேன். அதாவது நண்பா, க்ளோஸ் பண்ணி தர 12,500 ரூபா வேணும். 12,500 ரூபாயா? இப்போ நம்ம வாங்கினது ஃப்ராட் ஆன்லைன் ஆப்ல இன்ஸ்டன்ட் லோன் வாங்கியிருக்கோம். அதுல என்ன பண்றாங்கன்னா வட்டி ரொம்ப அதிகமா வாங்குவாங்க. இப்போ 10,000 ரூபா போட்டோமா, 7,500 ரூபா உன் அக்கௌண்ட்ல வந்திருக்கும் பாரு. நீ அதை க்ளோஸ் பண்ணணும்னா 5,000 ரூபா அது கூட போட்டு 12,500 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் க்ளோஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கோவிந்தா. ஏய் ஏய், நான் என்னடா பண்ணேன்? காலங்காத்தால என்ன கடனாளி ஆக்கி விட்டு போயிட்டியாடா. எப்போதும் நான் என் பொண்டாட்டி மூஞ்சி தான்டா முடிப்பேன். இன்னைக்கு என் மூஞ்சியவே கண்ணாடியில் பார்த்துட்டு வந்தேன்டா. கடவுளே, இதுக்கு இது தண்டனையாது. இன்னும் என்ன நடக்க போதோ? என்னையா பண்ணிட்டு இருக்கிற? எத்தனைதான் யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குது. இப்படியாவது அடிச்சு போராட்டம் பண்ணலான்னு அடிச்சுட்டு இருக்கேன். இப்படி அடிச்சா போகாது. கொண்டாது கொஞ்சம் கொண்டா. இப்படி அடி போ. இப்படி அடி. இந்த மாதிரி கோமாளி தினம் பண்ணிட்டு சைடு வந்து வச்சுக்கணும்.